இன்று உலக வேஷ்டி தினம். வேட்டியின் மீதான மோகம் அனைத்து தரப்பு மக்களின் மத்தியிலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 4 முழ வேட்டி அணிய தெரியாமல் அலரும் இளைஞர்கள் ஒருபுறம், மாதம் 4 டசன் வேட்டிகளோடு புழங்கும் அரசியல்வாதிகள் மறுபுறம். வேட்டி அணிந்தால் கேலி செய்யும் மேற்கத்திய ஆடை விரும்பிகள் ஒருபுறம், வேட்டி அணியாவிட்டால் வேலி போடும் தெய்வஸ்தலங்கள் மறுபுறம். இச்சூழலில் இன்று ஜனவரி 6 உலக வேட்டி தினம். ஆண்கள் அனைவரும் வேட்டி மேல் தாங்கள் கொண்டுள்ள மோகத்தை வெளிக்காட்டும் ஒரு நாள். வேட்டியை பாமரர்களும் அரசியல்வாதிகளும் விசேஷ தினங்களில் பங்கேற்பவர்களும் அணிந்த காலம் மாறி இப்பொழுது இளைஞர்கள், நடுத்தர வயதினர் என்று பாகுபாடு பார்க்காமல் நாகரிக உடையாக பல பேர் அணிய ஆரம்பித்துள்ளனர். இந்த ட்ரெண்ட் செட்டில் நாங்கள் ஜீன்ஸு, பென்சில் பிட்டு இந்த மாதிரி பேண்ட் போடும்போது ரொம்ப பாரம்பரியமே மறந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி நவீன ஆடை நோக்கி போயிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த வேஷ்டி டேன்னு சொல்லி இந்த ஜனவரி 6 யுனெஸ்கோவே அங்கீகரித்து அறிவிச்சதுனால இந்த வேஷ்டி கட்டும்போது எங்களோட பாரம்பரியம் அப்படியே புத்துயிர் பெற்று வரும் தான் நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரசியல்வாதிகளோடு சுதந்திர போராட்டத்திலிருந்து ஒட்டி கொண்ட ஒரு வண்ணம் வெள்ளை. வெள்ளை வேட்டி கட்டாத அரசியல்வாதிகளை பார்ப்பது கடினம். அரசியல்வாதிகள் என்றாலே கச்சிதமாய் வேட்டியை கட்டுவதுதான் நமக்கு ஞாபகம் வரும். எளிமையாக இருக்கும், எளிதாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ வேஷ்டி நம்முடைய கட்டினாலே தமிழ்நாட்டுக்காரரு நம்ம கட்டுற விதம், உடுத்துகிற விதத்திலிருந்தே ஒரு தமிழன் அப்படின்னு தெரியும் பார்த்த உடனே. அத்தியாவசிய ஆடையிலிருந்து ஆடம்பர ஆடையாக மாறிய ஒரு சராசரி வேட்டி 150 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வேட்டி அணிபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் தங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைப்பதாக சொல்கிறார் சென்னையைச் சேர்ந்த பிரபல சலவையகத்தின் இயக்குனர் மூர்த்தி. சமீப காலத்தில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வேஷ்டிஸ் மார்க்கெட்டில் வந்திருக்கு. இதனால் எங்களுக்கும் நிறைய தோத்தீஸ் புக் ஆகுது. மக்கள் இதை விரும்பி அணியிறாங்க. உலக வேட்டி தினம் மாபெரும் அளவில் பிரதிபலித்த ஒரு இடம் சென்னை தலைமைச் செயலகம். அங்கு ஊழியர்கள் அனைவரும் இன்று வேட்டியில் வர வேண்டும் என்று ஊழியர் சங்கம் ஒரு அழைப்பு விடுத்தது. அதற்கு இணங்க அனைவரும் வேட்டி அணிந்து வந்த கண்கூடா காட்சி இதோ. வேட்டி அரசியலுக்கு மட்டுமான ஆடை கிடையாது, இது இளைஞர்களுக்கும் பாரம்பரியத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கலாச்சார உடைதான் என்கிறார் தலைமைச் செயலக சங்க தலைவர் கணேசன். நெசவாளர்களுக்கு இது அதாவது உயிர் கொடுக்கும் விதமாக வேட்டியை அணிவது என்பது இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நவநாகரிக உடைகளை அணிந்து அதாவது கலாச்சாரம் சீரழிவதை விட இன்றைய தினம் வேட்டி எவ்வளவு முக்கியமானது என்பதை அனைவருக்கும் அறிவோம். வேட்டி அணிவதின் முக்கியத்துவத்தை பலருக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் விற்பனையாளர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. வெண்ணிற ஆடைகளை பார்த்தால் வெகுண்டெழும் யானைகள் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்தவரை பார்த்தால் பணிந்து சல்யூட் செய்கிறது. இதுபோன்று வரும் விளம்பரங்கள் வேட்டி அணிபவர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு என்பதைத்தான் உணர்த்துகிறது. வேட்டியை ஒரு தாயை போன்று நீங்கள் பாவித்து, இதற்கு பின்னால் நம்முடைய இந்திய சுதந்திரத்தினுடைய ஆயுதமாக இருந்த இந்த வேட்டியை நீங்கள் அனைவரும் மதிக்க வேண்டும். இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த பாரம்பரியத்தை போற்ற வேண்டும். என்னதான் கலாச்சாரம் மற்றும் புதுமை என்று சொல்லப்பட்டாலும் வேட்டி மீது உள்ள மரியாதையும் மோகமும் மக்கள் மத்தியில் நிறைவாகத்தான் இருக்கிறது. அரசு ஊழியர்களிலிருந்து துள்ளித்திரியும் இளைஞர்கள் வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு வேஷ்டி தினத்தை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இனிவரும் காலங்களில் நம்மளுடைய தமிழர் பண்பாடை காக்கும் விதமாக ஒவ்வொருத்தரும் அதிக அளவுல இளைஞர்கள் வேஷ்டிகளை அணியணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையாக இருக்கு. உங்களுக்காக இனிய ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் மிருணாளினி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.